السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் துல்கஜ் மாதத்தினுடைய முக்கியமான நாளை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துல்கஜ் மாதத்திலே அதிகமான நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்விற்கு பிரியமான குர்பானிகளை கொடுத்து அல்லாஹ்வின் நெருக்கமான நல்ல மக்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதொரு வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உலக நாடுகளிலிருந்து இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக சென்றிருக்கின்ற ஹாஜிகளுக்கு இன்றைய தினத்திலிருந்து ஹஜ்ஜுடைய காரியங்கள் கடமைகள் ஆரம்பமாகிவிட்டது. ஹஜ்ஜுடைய கடமைகள் மொத்தம் 6 நாட்கள். துல்கஜ் பிறை 8, 9, 10, 11, 12, 13 ஆகிய 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கடமைகள் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் உள்ள நாட்கள். இந்த 6 நாட்கள் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்காவிலே இன்றைக்கு பிறை 8. ஹாஜிகள் அனைவரும் ஆண்களும் பெண்களும் எஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு மினா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அந்த இடத்தில் எங்கு பார்த்தாலும் கூட வெண்ணிற ஆடைகள், ஆண்களை பொறுத்த மட்டிலும் எஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு அங்கே காட்சி தருவார்கள். லட்சக்கணக்கான ஹாஜிகள் மினாவிலே குழுமி இருக்கின்றார்கள். மினா என்பது மக்காவிலிருந்து கிழக்கு பகுதியிலே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு இடம். கிட்டத்தட்ட அந்த மினா என்று சொல்லப்படுகின்ற இடம் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு இடம். 20 சதுர கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டர் என்பது 248 ஏக்கர். ஒரு சதுர கிலோமீட்டர் என்பது 248 கிலோமீட்டர் ஏக்கர். அப்படியானால் 20 சதுர கிலோமீட்டர் என்பது
கிட்டத்தட்ட 4960 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இடம்தான் அந்த மினா. லட்சக்கணக்கான ஆஜிகள் எல்லோரும் இன்றைய தினத்திலே, அதாவது பிறை 8 அன்று மினாவிலே கட்டாயமாக தங்கி ஆக வேண்டும். மினாவிலே எந்த விதமான வணக்க வழிபாடுகளும் கிடையாது, 5 நேர தொழுகைகளை தவிர. மினாவிலே இன்றைக்கு பார்த்தால் எங்கு பார்த்தாலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை முழங்கிக் கொண்டு ஹாஜிகள் அங்கே தங்கியிருப்பார்கள். இன்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், பிறை 8 அன்று லுகர், அசர், மகரிப், இஷா, பிறை 9 ஃபஜ்ர் ஆகிய 5 நேர தொழுகைகளை எல்லா ஹாஜிகளும் மினாவிலே தொழுதாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிதாபிலே 2137வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், நாங்கள் மினா என்ற இடத்திலே 5 நேர தொழுகைகளை நாங்கள் தொழுதோம். 4 ரக்காத் தொழுகைகளை எல்லாம் 2 ரக்காத்தாக குறைத்து நாங்கள் தொழுதோம் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக இன்றைய லுகர், இன்றைய அசர், இன்றைய மகரிப், இன்றைய இஷா, நாளைய ஃபஜ்ர் ஆகிய 5 நேர தொழுகைகளை மினாவிலே தொழுதுவிட்டு ஃபஜ்ருக்கு பின்னால அரஃபா என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு பிறை 9 அன்று, அதாவது நாளைக்கு அவங்களுக்கு 9, நமக்கு நாளை மறுநாள் 9, நாளை காலையிலே எல்லோரும் அரஃபாவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு யஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருப்பதி என்ற கிதாபிலே 889வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல் ஹஜ்ஜு அரஃபத்துல், ஹஜ்ஜி என்று சொன்னாலேயே அரஃபாவில் தங்குவதுதான். ஒரு ஹாஜி உம்ரா செய்றாரு, மினாவுக்கு போறாரு, முஸ்தலிஃபாவுக்கு போறாரு, ஷைத்தானுக்கு கல்லி எறிகிறாரு, குர்பானி கொடுக்கிறாரு, அரஃபால தங்கல அப்படின்னா அவருக்கு ஹஜ்ஜி கூடவே கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதில் நாளைய தினத்தில் பார்த்தால் மினா காலியாகி மினாவிலிருந்து எல்லோரும் அரஃபாவிற்கு செல்வார்கள். அரஃபா என்பது மக்காவிற்கு கிழக்கே 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மைதானம். மிகப்பெரிய ஒரு மைதானம் எந்த அளவிற்கு என்றால் 8 மைல் நீளம், 4 மைல் அகலம். இதுதான் மினாவினுடைய அந்த அரஃபாவுடைய பரப்பளவு என்பதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. ஹாஜிகள் எல்லோரும் ஒரு வினாடியாவது இந்த அரஃபாவிலே தங்க வேண்டும். அரஃபா மைதானத்திலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படிங்கிற தக்பீர் முழக்கம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படிங்கிற தல்பியா முழக்கம் சதாவும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அரஃபா மைதானத்தில் பார்த்தால் கல்லெஞ்சம் படைத்தவர்கள் கூட தாரை தாரையாக கண்ணீரை வடித்து துஆக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். துல்ஹஜ்ஜி பிறை 9, அதாவது அரஃபாவுடைய நாள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்திலே தங்கியிருக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அந்த வசனம் பதிவு செய்யப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும்
நிஅமதி வரலைத்து லக்குமல் இஸ்லாம தீனா. அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். இந்த வசனம் இறங்கியதை கேட்ட யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்து மாத்திரம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யூதர்கள் சொல்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு யூதர்களுக்கு பதில் கொடுத்தாங்க, யூதர்களே, உங்களுக்காவது ஒரு பெருநாள் தான், ஆனால் எங்களுக்கு அந்த ஆயத்து இறங்கியது ஒரு பெருநாள், அரஃபா தினம் என்பது ஒரு பெருநாள். அது மாத்திரமல்ல, அந்த ஆயத்து இறங்கிய நாள் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பெருநாள். நாங்கள் ஒரே நாளையிலே 3 பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு யூத சமுதாயத்திற்கு சொன்னதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நமக்குத்தான் பெருநாள், ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்களே, அவர்களுக்கு அரஃபா தினம்தான் பெருநாள். அன்று அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள். நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தான காரியம். அரஃபா தினத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த வசனத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, இன்றைய தினத்தில், அதாவது அரஃபா தினத்தில், அதாவது துல்ஹஜ் 9, அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த ஆயத்து இறங்குகிறது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பூர்த்தியாக்கிவிட்டோம். ஹிஜ்ரி 10லேயே இந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது. இன்னைக்கு ஹிஜ்ரி 1445ஆம் ஆண்டு இந்த மார்க்கம் பரிபூரணமான ஒரு மார்க்கமாக மாறி கிட்டத்தட்ட 1435 ஆண்டுகள் ஆகிறது. என்றைக்கு அல்லாஹ் பரிபூரணமாக்கி வைத்தாரோ, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இந்த மார்க்கத்தில் திணிப்பதோ, மார்க்கத்தில் உள்ள ஒன்றை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக எவனாவது கருதினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் அரஃபா தினத்தில் துல்ஹஜ் பிறை 9 ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்குகின்றார். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள் கொடையை உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். மேலும் இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான வசனத்தை இறக்கி வைக்கின்றார். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெருமானார் வரையிலும் வந்த எல்லா நபிமார்களும் இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக ஆக்குவதற்காகத்தான் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆனால் எந்த நபிமார்கள் காலத்திலும் இந்த மார்க்கம் முழுமையடையவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் இந்த மார்க்கம் முழுமையடைகிறது. அது நமக்கு ஒரு பெருமை தானே. சஹாபாக்கள் ஆனந்தப்படுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி தேம்பி தேம்பி அழுகிறார். யாருன்னு பார்த்தா சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா இபுகீக யா உமர், எல்லா நபித்தோழர்களும் சந்தோஷப்படுகின்ற பொழுது நீங்கள் மட்டும் அழுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்ததே இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்குவதற்காகத்தான். இன்னைக்கு மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம், நீங்க மௌத்தா போறீங்கன்னு அர்த்தம். அதை நினைத்து நான் அழுதே என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்த எல்லா சஹாபாக்களும் கண்ணீர் வடித்தார்கள் என்பதாக அக்பாரு மக்கா அப்படிங்கிற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தது. இந்த ஆயத்தை இறங்கி மார்க்கம் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு சரியாக 81 நாட்கள் மட்டும்தான் பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள் என்பதாக சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, அரஃபா மைதானத்தில் இறங்கிய இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒன்று, இந்த தீனுல் இஸ்லாம் பரிபூர்ணமாகிவிட்டது. இந்த எனவேதான் இந்த இஸ்லாத்திற்கு பின்னால வேற எந்த மதங்களும் உலகத்தில் தோன்றாது. மற்ற மதங்கள் எல்லாம் காலப்போக்கில் அவைகள் இல்லாமல் ஆகிவிடும்.
சமீபத்தில் கூட நாளிதழ்களில் ஒரு செய்தி போட்டிருந்தார்கள், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. 84% உலகளாவிய அளவிற்கு இஸ்லாமிய மதம் வளர்ந்திருக்கின்றது. மேலே இருந்த மதங்கள் எல்லாம் 74%, 70%, 65% தாழ்ந்து கொண்டே செல்கிறது என்பதாக சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நாளிதழில் வந்த செய்தி. இஸ்லாம் வளர்கிறது, மற்ற மதங்கள் தேய்கிறது, தெளிவாக போட்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதத்தை, இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியடைய செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த நாளிதழ்கள் மூலமாக, நாட்டு நடப்புகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவேதான் மற்ற மதங்கள் எதுவுமே தேவையில்லை. அக்பர் வாழ்ந்த காலத்தில் தீன இலாகி ஒரு மதத்தை கொண்டு வந்தார். தீன இலாகி அந்த மதம் எப்படிப்பட்ட மதம் தெரியுமா? முஸ்லிம்கள் இருப்பார்கள், இந்து சமுதாயத்தவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், அந்த மதத்தில் யூதர்கள் இருப்பார்கள், மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், சூரியனை வணங்கக்கூடியவர்கள், நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்கள், எல்லா மதத்தவர்களையும் உள்ளடக்கி தீனே இலாகி அப்படிங்கிற மதத்தை தோற்றுவித்தார். ஆனா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த மதம் மண்ணை கவ்வியது, இஸ்லாம் தான் உயர்ந்து ஓங்கியது என்பதாக சரித்திரங்கள் சொல்லி காட்டும். அப்ப என்றைக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்தானோ, பரிபூர்ணமாக்கினானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதனால்தான் இறுதி தூதராக அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நபி கிடையாது, தேவையும் இல்லை. ஏன்னா இந்த உலகம் அழிந்த பின்னால் மறுமறுபடியும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டு வேறு ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றவே செய்யாது. நாம தான் கடைசி சமுதாயம். நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வேதம் தான் இறுதி வேதம். நமக்கு வந்த தூதர் தான் இறுதி தூதர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எது ஹலால் எது ஹராம் என்பதை தெளிவாக சொல்லி சென்று விட்டார்கள். இங்க புதுசா ஒருத்தர் வந்து இது ஹலாலு இது ஹராமோ மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் நிழலவிற்கு கூட இடம் இல்லை என்பதாக அந்த வசனத்திற்கு தெளிவான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த அரஃபா தினம் இருக்கின்றதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் நபியாக இருந்து இந்த உலக மக்களுக்கு சொன்ன அந்த உபதேசங்களை எல்லாம், செய்திகளை எல்லாம் அரஃபா மைதானத்தில் லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில குறைந்த நேரத்தில் நிறைவான வார்த்தைகளை கொண்டு அந்த உபதேசத்தை நிகழ்த்துகின்றார்கள். அதான் கடைசி குத்பா, கடைசி உபதேசம். ரசூலுல்லாஹ் அந்த உபதேசத்திலே சொல்றாங்க பாருங்க, ஐயுகன் நாஸ், மக்களே. அரஃபா மைதானத்தில் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, மாற்று சமுதாயத்தவர்களும் அங்கே கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உரையை செவிமடுக்கின்றார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் மைக்கும் கிடையாது, ஒரு ஒட்டகத்துக்கு மேலால் அமர்ந்து கொண்டு அந்த உபதேசத்தை செய்கிறார்கள். அதை எடுத்து சொல்வதற்காக ஒரு சஹாபி நியமிக்கப்படுகின்றார். பயங்கரமான சப்தம், அவருடைய சப்தம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல அவர் சஹாபாக்களுக்கு எடுத்துரைக்கின்றார், ஐயுகன் நாஸ் இஸ்மஉ மின்னி மா உபய்யினு லக்கும், நான் சொல்வதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா ஃபீ மௌகிதி ஹாதா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இதே இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா சந்திக்க மாட்டேனா எனக்கு தெரியாது. இதான் இறுதி உபதேசமாக இருக்கலாம் என்று முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, ஐயுகன் நாஸ், மக்களே, இன்ன திமாஅக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராமன். கவனமாக கேட்க வேண்டும். உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம் எல்லாமே கண்ணியமானது. இந்த மக்கா அரஃபா தினம், அதே நேரத்தில் இன்றைய மாதம், இன்றைய தினம் எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கிறதோ அதுபோன்று உங்கள் மானம், உங்கள் மரியாதை, அதே நேரத்தில் உங்கள் உயிர், உங்கள் உடைமைகள் எல்லாமே கண்ணியமானது. இப்ப எனக்கு என் உயிர் கண்ணியம், என்னுடைய மான மரியாதை எனக்கு பெரியது.
அந்த மாதிரி ஏன் உயிரை நான் மதிப்பதை போன்று என்னுடைய மான மரியாதை பறிக்கப்படக்கூடாது என்று நான் நினைப்பதை போன்று அடுத்தவருடைய உயிரை நான் மதிக்க வேண்டும். அடுத்தவரை கொலை செய்வது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை திட்டுவது அது பாவமான காரியம். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அது இறைவனை மறுத்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள். இப்ப ஏன் மானத்தை ஒருத்தர் வாங்கினார் அப்படின்னா நான் எதை பொறுத்து கொள்ள முடியுமா? 4 பேர் என்னை மதிச்சு வாழ்றாங்க, அவங்கள்ட்ட போய் இவரை நம்பாதீங்க, இவர் மோசமானவர், பொய் சொல்லக்கூடியவர், என் மான மரியாதை வாங்கினா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அடுத்தவருடைய மான மரியாதையை பாதுகாப்பது என் மானத்தை மரியாதையை பாதுகாப்பதை போன்று கண்ணியமான ஒரு காரியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, அடுத்து சொன்னாங்க, ஐயுகன் நாஸ் இன்னமல் மூமினூன இஹ்வா. உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்களைப் போல, சகோதரிகளைப் போல யாரும் யாரையும் விட்டு கொடுப்பது கூடாது. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மருமகனாக நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த ஒரு பண்பு இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மதத்தின் பெயரால் ஒன்றுபட்டாலும் கூட ஜாதியின் பெயரால் பிரித்து விடுவார்கள். அந்த ஜாதி அவன் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், ஆனால் ஜாதி வேறு, அவனுக்கு நாம் உதவி செய்வது கூடாது, இவன் அந்த ஜாதி, உயர் ஜாதி, தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா பிரிந்து விடுவார்கள். ஆனால் இஸ்லாத்தில் ஜாதி உண்டா? ராவுத்தர்னு சொல்றோம், மறைக்காருன்னு சொல்றோம். அது நம்முடைய தொழில்களை வைத்து வந்த பெயர். குதிரை ஓட்டியெல்லாம் ராவுத்தர், மரக்கலத்தை செலுத்தியவர்கள் மறைக்காயர். இந்த மாதிரி தான் தொழிலை வைத்து நாம் பிரிகின்றோமே தவிர இஸ்லாம் என்று வரும் பொழுது நாம எல்லோருமே சகோதரர்கள் தான். நமக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. மொழியால் வேற்றுமை, நிறத்தால் வேற்றுமை, கல்வியால் வேற்றுமை, அதே நேரத்தில் பதவியால் பணத்தால் வேற்றுமை. இஸ்லாத்தை எவனாவது பார்த்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். இன்னமல் மூமினூன இஹ்வா. மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய பொருளாதாரம், ஒரு மூமினுக்கு சொந்தமான ஒரு பொருள் அவன் அனுமதி இல்லாமல் அடுத்தவனுக்கு ஹலால் ஆகாது என்று சொன்னார்கள். இப்ப என் பாக்கெட்ல பேனா இருக்கு, என் அனுமதி இல்லாம ஒருத்தர் என் பேனாவை எடுத்து நான் முகம் சுழித்தால், நான் வருத்தப்பட்டால் அது அவருக்கு ஹராமாக ஆகிவிடும். எனக்கு சொந்தமான ஒரு பொருளை என் அனுமதி இல்லாமல் வேறு யாரும் எடுப்பது கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்து தெரியுமா? நண்பனாகத்தான் இருப்பான், நண்பன் தானே அப்படின்னு சொல்லி அவன் செருப்பு போட்டு போவான். அதற்காக சண்டைகள் வருகிறது, சமுதாயத்தில் பார்க்கின்றோம். அப்ப சாதாரண விஷயத்தை கூட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது கூடாது. சில பேர் பார்க்கிறோம்ல, நல்ல செருப்பு போட்டு வராங்க, அவங்க செருப்பை கலட்டிட்டு அடுத்த ஆள் செருப்பை போட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஏன் செருப்பி ஒருத்தர் போட்டு போறார், எனக்கு முன்னாடி போட்டு போறார். ஏங்க உங்க செருப்பை போட்டு போக வேண்டியதானே, ஏன் அடுத்தவங்க செருப்பு போட்டு போறீங்க? இல்லை அது அசுத்தம் ஆகிறோம்ல, எப்படி பாருங்க, அவருக்கு அறிவை பாருங்க. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப நல்லது, அது ஏன் செருப்பு தான் கொண்டாங்க, நான் கழுவிக்குதான். அவருக்கு ஒண்ணுமே ஓடவில்லை. அப்ப அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அடுத்தவருடைய அனுமதி இல்லாமல், அது செருப்பாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், பல்குத்திகின்ற குச்சியாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் இதே அந்த காலத்திலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த செய்தியெல்லாம் சொல்றதா அப்படின்னு விட்டுட்டு போகல. ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளே கிடையாது. எல்லாவற்றையும் தெளிவாக மிக மிக விளங்குகின்ற அளவிற்கு அற்புதமான முறைகளை உரை நிகழ்த்தினார்கள். அடுத்தவருடைய பொருள் அவர் அனுமதி இல்லாமல் அவன் நண்பனுக்கும் சரிதான், மற்றவருக்கும் சரிதான், அது ஆகுமாக்கப்பட்ட காரியம் அல்ல என்று மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள்.
அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நாட்டிலே ஜாதி கலவரங்கள், மொழி கலவரங்கள், நிற கலவரங்கள் நடக்கிறதா இல்லையா? நிறத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் மற்றவரை தாக்குகின்றார், மொழியை வைத்துக் கொண்டு ஒருவர் மற்றவரை தாக்குகின்றார், ஜாதியை வைத்துக் கொண்டு மற்றவரை தாக்குகின்றார், மதத்தை வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட கொடுமைகள் நாட்டில் நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏக இறைவனை இறைவனாக நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆளுக்கு ஒரு தெய்வம் என்று வரும்பொழுதுதான் உன் தெய்வத்தை விட என் தெய்வம் சிறந்தது என்று இவர் சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுவான், போட்டு பார்ப்போம் யார் தெய்வம் பெருது என்று போட்டு பார்ப்போம். கடைசியில் கொலைதான் நடக்கும், இரத்த ஆறுகள் தான் ஓடும். ஆனா உலகத்திற்கே ஒரு இறைவன் மாத்திரம் இருந்தால் இந்த போட்டிகள் வருமா? உலகத்திற்கே ஒரு மதம் இருந்தால் இந்த போட்டிகள் வருமா? அப்ப யாரை இறைவனாக ஏற்றுக்கொள்வது? எவன் உருவம் இல்லாமல் இருக்கிறானோ, எவனுக்கு ஆரம்பம் என்பது இல்லையோ, எவனுக்கு முடிவு என்பது இல்லையோ, எந்த கடவுளை கண்ணால் இந்த உலகத்தில் பார்க்கவில்லையோ அவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள், நிறக்கலவரங்கள், மொழி கலவரங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் கடவுள் ஒருவன் தான், இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தை ஒருவர் தான். அதே நேரத்தில் குல்லுக்கும் லி ஆதம், நீங்கள் எல்லோருமே ஆதமின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டீர்கள். சகோதர சமுதாயத்தவர்கள் படைப்பு கடவுள் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தலையிலிருந்து பிறந்தவன் எல்லாம் உயர்ந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன் ஒரு ஜாதி, வயிற்றிலிருந்து பிறந்தவன் ஒரு ஜாதி, தொடையிலிருந்து பிறந்தவன் ஒரு ஜாதி, காலிலிருந்து பிறந்தவன் ஒரு ஜாதி, காலிலிருந்து பிறந்தவன் தான் கடைசி கீழ் ஜாதி, தீண்டத்தகாதவன். தலையிலிருந்து பிறந்தவன் தான் நாங்கள் நாட்டை ஆளுவோம் என்று சொல்லிக்கொண்டு அவன் தங்கள் மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட, நீ பிரம்மாவுடைய காலிலிருந்து பிறந்தவன், நீ சாக்கடையத்தான் அல்லணும், நீ மலத்தை தான் அல்ல வேண்டும், பாகுபடுத்தி பார்க்கிறார்களா இல்லையா? இதெல்லாம் என்னத்துக்கு? எல்லாருமே ஆதமின் மூலமாக படைக்கப்பட்டோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவின் மூலமாகத்தான் படைத்தான். அந்த ஆன்மா யாரு? பிரம்மா கிடையாது. பிரம்மால தலையிலிருந்து, தோல்ல இருந்து, வயிற்றுல இருந்து, தொடையிலிருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆதம் எதால் படைக்கப்பட்டார்? களிமண்ணால் படைக்கப்பட்டார். அப்ப நாமெல்லாம் எழுந்து படைக்கப்பட்டோம், களிமண்ணால் படைக்கப்பட்டோம். களிமண்ணால் படைக்கப்பட்ட நமக்கு மத்தியில நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற எண்ணம் வருமா? நிச்சயமாக வராது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா தினத்திலே தெளிவாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலேயே நாங்கள் அந்த மொழியை பேசுகின்றோம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் அந்த மொழியை பேசுகின்றீர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மொழியால் வேற்றுமை பார்ப்பதை இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம். இவர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலைசலி அரபியின் அலா அஜமியின் ஃபதுலுன் இல்லா பித்தக்குவா. அரபு மொழியை பேசக்கூடியவருக்கு மற்ற மொழியை பேசக்கூடியவரை விட அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. குர்ஆனுக்கு தான் அரபி மொழி தான், ரசூலுல்லாஹ் பேசியது அரபி மொழி தான். அப்ப குர்ஆனுடைய பாசை, ரசூலுல்லாஹ் பேசிய பாசை, அந்த அரபியை நான் பேசுகின்றேன் என்பதற்காக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களை விட, மலையாளம் பேசக்கூடிய முஸ்லிம்களை விட, ஹிந்தி பேசக்கூடிய முஸ்லிம்களை விட அரபு மொழியை பேசக்கூடிய எனக்கு சிறப்பு இருக்கு நான் சொன்னா நான் முஸ்லிமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவதை கொண்டே தவிர. ஒரு மொழியும் பேசல, ஊமையா இருக்கான், அவன் அல்லாஹ்வை பயப்படுகின்றான். அரபு மொழியை பேசக்கூடியவனை விட அவன்தான் சிறந்தவன் என்ற மொழியினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்கள் மனைவிமார்களை உங்களிடம் அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றான். மனைவிமார்களை அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றான். நம்மள்கிட்ட ஒரு ஆள் அமானிதமா ஒரு 1000 ரூபாய் தந்து வச்சாலும்
அவர் திருப்பி கேட்கும் பொழுது அந்த 1000 ரூபாய் நாடு செல்லாதுன்னு சொன்னாலோ அதே தாளத்தை திருப்பி கொடுக்கணும். அதை நான் செலவழிச்சுக்கிட்டு அவர் கேட்கும் போது நான் 1000 ரூபாய் என் கைக்கு கொடுக்க கூடாது. அவர் எந்த தாளை தந்தாரோ அந்த தாள் செல்லாம போனாலும் பரவாயில்லை, அவர் கேட்கும் போது அதே தாளத்தை நான் திருப்பி கொடுக்கணும். இதுதான் உண்மையான அமானிதம். அந்த மாதிரி தான் நம்ம மனைவிமார்களை அல்லாஹ் நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றார். அதுக்காண்டி அந்த அமானிதத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது மாமனார்த்த. அந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்டு அவளை என்னைக்கு நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேனோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செய்வது எனக்கும் உங்களுக்கும் கட்டாய கடமை. அதை விட்டுட்டு மிக்சி ரிப்பேர் ஆகிட்டு உங்க அத்தாட போய் ரிப்பேர் பார்த்துட்டு வா, அதில் பெல்ட் போயிட்டு உங்க அத்தாட போய் பெல்ட் வாங்கிட்டு வா, இன்னைக்கு சில பேர் சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொன்னாங்க? லட்சக்கணக்கான சஹாபாக்கள் குழுமி இருக்கின்ற அந்த இடத்துல பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண் பாவம் பொல்லாதது, அந்த பெண்களை அல்லாஹ் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறான் அப்படின்னு அந்த சபைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இறுதியா சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ரப்பக்கும் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹரக்கும் வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும் வஅதீஉ தா அம்ரிக்கும் ததுகுலுல் ஜன்னத்த ரப்பக்கும் என்று சொன்னார்கள். 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள், ரமலான்ல நோன்பு வச்சுக்கீங்க, ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், உங்களிலே அதிகாரிகளுக்கு நல்ல விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படுங்கள், இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் ஜன்னத்திலே நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க, எனக்கு பின்னால் நபி கிடையாது, இந்த சமுதாயத்திற்கு பின்னால் வேறு ஒரு சமுதாயம் கிடையாது, இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டால் மறுபடியும் உலகம் உருவாகாது, எனவே இந்த சமுதாய மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறைவா நீயே சாட்சி என்று சொன்னார்கள். நான் சொல்லிவிட்டேனா, எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேனா என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், 23 ஆண்டு காலம் நீங்கள் செய்த உபதேசங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒன்று கூட விடாமல் சொல்லிவிட்டீர்கள், அல்லாஹ்வே அதற்கு சாட்சி என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்டுக்கு போகல, யார் யார் வாகனம் எங்கெங்க நோக்கி நின்றதோ அந்தந்த திசையில வாகனத்தை செலுத்திட்டாங்க. தபீபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கோவளத்தில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில மக்காலிருந்து கோவளத்திற்கு வந்திருக்கிறாரு. இஸ்லாத்தை பரப்புவதற்காக, பெருமானாருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்காக. இப்படியாக சஹாபாக்கள் செய்த தியாகம் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் கலிமாவை சொல்ல ஒரு முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் ஹாஜிகள் எல்லோரும் மினாவிலே இருப்பார்கள். நாளை காலையில் சுபு தொழுத பின்னால 5 வக்து மினால தொழுகணும். இன்னைக்கு லுகர், அசர், மகரிப், இஷா, நாளை காலை ஃபஜ்ர், இந்த 5 வக்து தொழுத பின்னால நாளைக்கு ஃபஜ்ருக்கு பின்னால் மினா அந்த அரஃபாவை நோக்கி சென்று விடுவார்கள். அரஃபால ஒரு நிமிடமாவது தங்க வேண்டும். அரஃபால பார்த்தா ஒரே அழுக சத்தமாக தான் கேட்கும். ஏன்னா கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, அரஃபா நாளையிலே கேட்கின்ற துவா தான் சிறந்த துவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அரஃபா தினம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நமக்கு அரஃபா தினம். அன்றைய தினத்தில் ஹஜ்ஜிக்கு போகாமல் உள்ளூரில் கைகரிக்கின்ற நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தான காரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. யுகஃபிரு சனத்தல் மாலியத்த வல் பாக்கியத்த. அரஃபா நாள்ல நோன்பு வச்சேன்னா போன அரஃபாவிலிருந்து இந்த அரஃபா வரையிலும், இந்த அரஃபாவிலிருந்து அடுத்த அரஃபா வரையிலும் நாம் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அட இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பு அப்படின்னு நியத்து வைத்து அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் கேட்டார், குர்பானி கொடுக்குறவங்க தானே நோன்பு வைக்கணுமா அப்படின்ட்டார். அப்படிலாம் கிடையாது.
குர்பானி கொடுத்தாலும் சரிதான், கொடுக்காட்டிலும் சரிதான், அரஃபாவுடைய நோன்பு முடிந்தால் நாம் வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அரஃபா மைதானத்தில் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு அவர்கள் தாயகம் திரும்பி வர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான பெரியோர்களே, ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்ற ஹாஜிகளில் நம்முடைய பள்ளியுடைய துணை இமாம் முகமது இஸ்மாயில் ஹதரத் அவர்களும் அலி ஜுவல்லர்ஸுடைய ஓனர் சிக்கந்தர் அவர்களும் நேற்றைய தினத்திலே ஃபோன் செய்து சலாம் சொன்னார்கள். அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய சலாத்தை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். அவர்களுக்காக துவா செய்யுங்கள்.